மாணவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறதான ஒரு காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் அதனுடைய 14 மற்றும் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சை உள்ளவர்களாகி தேவனிடத்துல கேட்டுக்கொண்டதை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அதனுடைய விளைவு அவர்கள் பரலோகத்தை இழந்து விட்டார்கள். இன்றைக்கு நாமும் இச்சை உள்ளவர்களாகி, எனக்கு இந்த பையனை தான் நான் கெட்டுவேன், இந்த பொண்ணை தான் நான் கெட்டுவேன், எனக்கு இந்த இதுதான் வேணும், இந்த வீடு தான் வேணும், இந்த இதுதான் வேணும்னு நம்ம இச்சை உள்ளவர்களாகி கர்த்தரிடத்துல நம்ம கேட்டால் ஒருவேளை கர்த்தர் அதை நமக்கு தருவார். ஆனால் நம்முடைய ஆத்மாவில் ஒரு பெரிய சோர்வு உண்டாகும். நம்ம பரலோகத்தை இழப்பதற்கான அபாயம் அதிகமாய் காணப்படும். ஆகவே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்தின்படியான காரியத்தை கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு அதை நம்ம கேட்டுக்கொள்ளுகிறதையும் தருவார், பரலோக நிச்சயத்தையும் தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். உங்களுக்கு இச்சை வேண்டுமா, பரலோகம் வேண்டுமா என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அவர் கொடுத்த ஞானத்தின்படி நம்ம ஜெபத்துல அவரிடத்துல அவருடைய சித்தத்தின்படி கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், பரலோகத்தை சுதந்திரிப்போம். காட் பிளஸ்.